இப்படி எத்தனை நாள் தான் பணத்தை எண்ணி எண்ணி அண்ணாமலத்துக்கிட்ட கொடுக்கறது? எப்போ இதெல்லாம் நமக்கு சொந்தமாகிறது? சீக்கிரம் கடையை என் கண்ட்ரோல் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத இவங்க எல்லாருக்கும் காட்டுறேன். ஹலோ. சார். ஹலோ சார், எனக்கு கேக்குது. கேட்கலையா சார்? இந்த ஒரு நிமிஷம். சார் இப்போ கேக்குதுங்களா? நல்ல வேலை பீரோவை லாக் பண்ணல. கலக்கிட்டடி. இந்த பணத்தை மங்கம்மா கிட்ட கொடுத்துட்டு பணத்தை உத்தமா தான் திருடிட்டான்னு அவன் மேல பழிய போட்டுடலாம். உத்தமா என்கிட்டயா மோதன? உன்னை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணி மொத்தமா வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன். நான் யாரையும் பர்டிகுலரா சொல்ல, ஆனா வீட்ல இருக்கிறவங்க யாரோ தான் திருடி இருக்காங்கன்னு சொல்றேன். வீட்ல இருக்க யாரோனா இப்போதைக்கு இந்த வீட்ல இருக்கிறதே நாங்க 5 பேர் தான். நீங்க யார சொல்றீங்க? எங்க எல்லாரையும் தானே? இல்ல புதுசா வந்து என்னையும் என் தங்கச்சியும் மட்டும் சொல்றீங்களா? மாப்ள பொதுவா தான் சொல்றாரு. இல்ல அத்தை, அவரு பொதுவாலாம் ஒன்னும் சொல்லல. எப்ப நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோமோ அப்பத்துல இருந்துதான் பணத்தை காணோம், அதை காணோம், இதை காணோம்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுங்க தானே, அதான் எங்களை ஈஸியா திருடிங்கன்னு பட்டம் கட்ட நினைக்கிறாரு. நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் பணத்து மேல ஆசைப்பட்டதில்ல. எங்க அம்மா அப்பா எங்களை அப்படிலாம் வளர்க்கவும் இல்ல. வான்மதி, அவர்தான் பணம் காணாம போன டென்ஷன்ல பேசுறாருன்னா நீங்களும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, அன்னைக்கு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என் தங்கச்சி மேல பழிய போட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் யார் மேல பழி போட இப்படி பேசுறாரோ? யார் மேலயும் பழி போடணுன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்ல. எனக்கு காணாம போன என் பணத்தை யாரு எடுத்தாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதான். இங்க பாருங்கண்ணா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அண்ணாமலை அத்தை செலவுக்கு காசு கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம இந்த வீட்ல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. அதை தாண்டி வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண தேவை இருக்க போகுது? வேற எங்கேயாவது மறந்து வச்சிட்டீங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. நான் எதையும் மறக்கல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பணத்தெல்லாம் எண்ணி என் பீரோல தான் அதை வச்சேன். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? வீட்ல இருக்க எல்லா ரூமையும் நான் செக் பண்ணோம். வாங்க மாமா, ஃபுல்லா நீங்க செக் பண்ணிக்கோங்க மாமா. தாராளமா செக் பண்ணுங்க. ஐயோ போச்சு, செத்தான் இன்னைக்கு. என்ன மாமா, கிடைச்சதா? பணத்தை பேக்ல தான வச்சோம், எங்க போச்சு? சார், எல்லா ரூம்லையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் இல்லை சார். ஆமாங்கய்யா, நானும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் பணம் இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல மாப்ள, நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாரும் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சு. மாமா, பணத்தை ஒரு வேளை கடையில வச்சுட்டு வந்திருப்பீங்க. எதுக்கும் கடையில போய் பாருங்க. மச்சான், எனக்கு நல்லா தெரியும், நான் தான் அந்த பணத்தை எண்ணி பீரோக்குள்ள கபோர்ட்ல வச்சேன். என்ன எல்லாரும் ஒன்னா கூட நிக்கிறீங்க? அக்கா,
என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? வெண்ணிலா, என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? இல்லத்த, உத்தமன் அண்ணா வச்சிருந்த பணம் மிஸ் ஆயிடுச்சாம். அதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் நீ மறைக்கிற? உண்மையை சொல்லு. பணத்தை வீட்ல இருக்கிறவங்க தான் திருடிட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு எல்லா ரூம்லயும் செக் பண்ணாரு. ஆனா பணம் எங்கேயும் கிடைக்கல. மாப்பிள, என்ன இது? வான்மதி சொல்றது உண்மையா? சொல்லுங்க, உண்மையா? வீட்ல இருக்கிறவங்கள சந்தேகப்பட்டு செக் பண்ணீங்களா? ஆமா அத்தை, ஆனா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படி சொந்த வீட்லயே இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்க? அண்ணாமலை குடும்பத்துல யாரும் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்ல. இல்லத்த, அந்த பணத்தை நான் தான் இனி பீரோக்குள்ள கபோர்ட்ல வச்சேன். வீட்டுக்குள்ளேயும் யாரும் வரல, வீட்ல இருந்து யாரும் போல. அதனால தான் நான் செக் பண்ணேன். அதுக்கு வீட்ல இருக்கிறவங்க திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதை எப்படி திருட்டுன்னு சொல்லுவீங்க? அப்படியே வீட்ல யாராவது எடுத்திருந்தா கூட அதை எப்படி திருடுன்னு சொல்லுவீங்க? இது நம்ம வீடு, நம்ம பணங்கிற உரிமையில எடுத்திருக்கலாம். எதுக்காக இந்த பணத்தை எடுத்த? உனக்கு தேவைன்னு எடுத்தியா, இல்ல இந்த பணத்தை மறைச்சு வச்சு அந்த பழியை என் மேல போட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சியா? நீ என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உத்தமி மாதிரி பேசுன. நான் பணத்துக்கு ஆசைப்படுறவல்ல, எங்க அம்மா அப்பா என்ன அப்படி இப்படின்னு வளர்க்கல, அது இதுன்னு அவ்வளவு ரோஷமா பேசுன. அப்போ இது என்ன? நீ பணத்தை எடுத்தத நான் அப்பவே பார்த்துட்டேன். அப்புறம் ஏன் நான் எல்லாரும் முன்னாடி சொல்லன்னு பாக்குறியா? நீ பழிய என் மேல போடும்போதே சொல்லான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ எதுக்காக இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு தான் விட்டுட்டேன். இல்ல, அது அது வந்து அது என்ன எப்போ அவ்வளவு திமிரா பேசுவ? இப்ப மாட்டிக்கிட்டுதான் வாய் வளர்தா? அண்ணாமலை குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டு இப்படி பணத்தை திருடுறிய, உனக்குலாம் அசிங்கமா இல்ல? எது அசிங்கம்? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துட்டு மாமியார் சொத்தை ஆட்டையை போட நினைக்கிறியே, அது அசிங்கம்.